வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ராசி மண்டலத்துக்கு போயிடலாம். இன்றைக்கி ராசி மண்டல நிலவரம் கடகத்தில் குரு இருக்கார், சிம்மத்தில் கேது இருக்கார், துலாமில் சுக்கிரன் சூரியன், விருச்சகத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் சந்திரன் இருக்காங்க. ஸோ இதுதான் ராசி மண்டலம். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஆஸ்ட்ராலஜி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் சொல்கிறேன், ஜஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. லெட்டஸ் கோ டு மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். நல்ல சிந்தனைகள் அலைமோதும். புதிய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் உண்டு. நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவுக்கு வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பெரிய இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல யோசனைகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டிலும் வெளியிலும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் தெரியும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். புதிய முயற்சிகள் மூலம் நல்ல வருவாய் கிட்டும். நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு பெருகும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல் கேட்டு நடப்பார்கள். இதனால் உங்களுக்கு மனதில் இடம் புரியாத ஒரு நல்ல அந்யோன்யமான பழக்கம் உண்டாகும். மற்றும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சகல சம்பத்துகளும் இந்த நாளில் கிடைக்கும். வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்கள் உழைப்பால் வெற்றியின் உச்சத்தை தொடுவீர்கள். விடாமுயற்சி தேவைப்படும். வருமானம் திருப்தி அளிக்கும் என்றாலும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியம். குடும்பத்தில் பிணக்குகள் நீங்கி சமாதானம் ஏற்படும். உத்தியோகத்தில் கடின உழைப்புகளுக்குரிய அங்கீகாரங்கள் நீங்கள் பெறுவீர்கள். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் இது. இந்த நாளை நீங்கள் வெற்றி நாளாக மாற்றுவதற்கு விடாமுயற்சியும் நிதானமும் ரொம்பவும் முக்கியம். இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிவிடலாம் என்பதை மனதில் கொண்டு உற்சாகமாக இருங்கள். எனதருமை மிதுனராசி அன்பர்களே, இன்று உங்கள் புத்திசாலித்தனத்தால் பலன் காணும் நாள். உங்கள் பேச்சு திறமை சாதகமான சூழ்நிலை உருவாகும். நிதி சிக்கல் தீர வழி பிறக்கும். கொடுத்த கடன்களுக்கு திருப்பி வர வாய்ப்பு உண்டு. உங்கள் துணையுடன் உறவு பலப்படும். பணியிடங்களில் நல்ல தகவல்கள் கிடைக்கும். சிறப்பான ஒரு நாள். சமூகத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடும் நாள். சுற்றமும் சூழமும் சேர்ந்து சுபகாரியங்களில் கலந்து கொள்ள ஒரு நல்ல நாள். இந்த நாள் உங்களுக்கு பிரமாதமாக அமைந்துள்ளது. கடகராசி அன்பர்களே, இன்ற நாள் நீங்கள் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மனதில் தயக்கம் இல்லாமல் முயற்சிகளை செய்ய வேண்டும். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நிதானத்துடன் செயல்படவும். தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் நிதானம் அவசியம். ஆக்கப்பூர்வமான நாள் இது. இந்த நாளை மேலும் பலப்படுத்த நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்குவது மிகவும் உத்தமமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாள். ராசி சக்கரத்தில் சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் உங்களுக்கு தலைமை பண்புகளுடன் ஜொலிக்கப் போகும் நாள். உங்கள் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகளுக்கு அடித்தளம் இடுவீர்கள். இந்த நாளை வெற்றிகரமாக மாற்ற நீங்கள் சிவபெருமானை வணங்கி நாளை தொடங்கவும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாள். கன்னி ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமையட்டும். உங்கள் புத்தி கூர்மை பிரகாசிக்கும். அறிவாற்றல் பிரமாதமாக இருக்கும். உங்கள் செயலிலும் உங்கள் பேச்சிலும் நிதானம் தேவை. உங்கள் புத்தி கூர்மையால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். வேலையில் லாபம் கிட்டும். வியாபாரத்தில் பன்மடங்கு லாபம் பெருகும்.
கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் விலகும். அனாவசிய விவாதங்களை தவிர்க்கவும். வீட்டில் அமைதி நிலவும். உத்தியோகத்தில் பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். இந்த நாள் ஒரு பொன்னான நாள். என் அருமை துலாம் ராசி நேயர்களே, இன்று பொறுமை காக்க வேண்டிய நாள். பொறுமை அதிகம் தேவைப்படும் நாள். சந்திராஷ்டமம் இருப்பதால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். முக்கிய நிதி முடிவுகளை ஒத்தி வைக்கவும். பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. துணையுடன் பேசும்போது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும். மௌனம் காக்கவும். பணியிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். இந்த நாள் ஒரு எச்சரிக்கையான நாள். நீங்கள் அம்மனை வணங்கி இந்த நாளை தொடங்கினால் நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மன உறுதி பெறும் நாள். உங்கள் செயலிலும் வெற்றி காணும் நாள். இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும். மறைமுக வழிகளிலிருந்து தன வாய்ப்புகள் வர வாய்ப்பு உண்டு. நிதி பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும். புதிய கூட்டுத் தொழில்களின் முயற்சிகள் தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் அனைவருடனும் சுமூகமான உறவு ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணும் நாள். பொது வாழ்வில் நல்ல மதிப்பு கூடும். பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வேலை பளுவால் குடும்பத்துடன் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கவனம் தேவை. தலைமை பண்புகள் நிறைந்திருக்கும். பாராட்டுகள் பெறுவீர்கள். உயர் பதவி வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் ஒரு வெற்றிகரமான. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் கூட்டு முயற்சி வெற்றி பெறும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு பெருகும் நாள். நீண்ட காலம் கனவுகள் நனவாகும். பல வழிகளில் தனவரவு உண்டாகும். சகோதர சகோதரிகளிடமிருந்து நல்ல நட்புணர்வும் பாராட்டும் கிடைக்கும். நிதித்துறையில் நல்ல முன்னேற்றம் பெறும். இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். குடும்பத்துடன் சேர்ந்து சினிமா, பீச், பார்க்கு என்று செல்வீர்கள். இந்த நாள் ரொம்ப பிரமாதமான நாள். என்னருமை மீன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும். இது ஒரு நல்ல நாள். பயணங்கள் செல்ல நேரிடலாம். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அதை கச்சிதமாக சமாளிப்பீர்கள். உங்களுடைய சுற்றமும் சூழமும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுவார்கள். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் திறமை வலுப்படும். உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர் தொடர்புகளின் வேலைகளில் வெளியூர் வெளிநாடு தொடர்புகளுடன் வேலை செய்பவர்களுக்கு இந்த நாள் மிகவும் வெற்றி நாளாக அமையும்.